அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நிம்மதியை தேடி என்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்று நாங்கள் தியானிப்பது நல்ல உறவை ஏற்படுத்துவது எப்படி. இதற்கு முந்தைய நிகழ்ச்சியிலும் இதை ஆராய்ந்தோம். இதை இன்னும் ஆழமாக இந்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இதற்கு முதல் நடந்த நிகழ்ச்சியிலே சீராக் 25:1 நாங்கள் தியானித்தோம். உடன் பிறப்புகளிடையே காணப்படுகின்ற ஒற்றுமை, அடுத்திருப்பவரோடு ஏற்படுகின்ற நட்பு, தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியர், இதை பற்றி நாங்கள் பார்த்தோம். கடவுள் எங்களை படைக்கும் பொழுதே ஆழமாக ஒன்றித்து ஒருமனப்பட்டு வாழுங்கள், இந்த உலகையே ஒருமனப்படுத்தி விருத்து செய்யுங்கள், இறைவனுடைய படைப்புகளாக மாற்றுங்கள் என்று. என் அன்பு சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த விதத்திலே வாழும் பொழுது நாங்கள் வாழுகின்ற அந்த இடம் கோவிலாக மாறும், மோட்சமாக மாறும், சந்தோஷம் தருகின்ற இல்லமாக மாறும். இன்றைக்கு வீடுகளை எடுத்தால் கணவனுக்கு வீட்டுக்கு வர விருப்பமில்லை, பிள்ளைகளுக்கு பாடசாலை முடிந்து வீட்டுக்கு வர விருப்பமில்லை. ஏன்? அங்கே நிம்மதி இல்லை, ஒற்றுமை இல்லை. பிறந்த நேரத்தில் இருந்து இறக்கும் வரையும் ஒவ்வொரு குழந்தையும் அன்புக்காகத்தான் துடிக்கின்றது, அன்புக்காக ஏங்குகின்றது. வயது போனவர் வரையும் அதுதான் நாங்கள் நினைக்கின்றோம். இந்த அன்பு முழுமையாக கிடைக்கின்றதா? அன்பு என்பது எடுப்பதல்ல, கொடுப்பது. குறைகளோடும் நிறைவுகளோடும் நிபந்தனை இல்லாமல் ஏற்றுக்கொண்டு மற்றவருடைய வளர்ச்சிக்காக என்னை அர்ப்பணிப்பது. இது நடக்கின்றதா? இது முடிகின்றதா? இதற்கு இறைவனோடு ஆழமான உறவு வேண்டும் என்று பார்த்தோம். அப்போது அன்பு செய்வது மட்டுமல்ல, மன்னிக்கவும் வேண்டும். இந்த அன்பினுடைய மறுபக்கம் மன்னிப்பு. எவ்வளவு பூக்களையும் தலையில் சூடலாம், ஆனால் மனம் வராது, மன்னிப்பு இல்லை என்றார். மதிப்பு, அன்பு, மன்னிப்பு, இந்த பூக்கள் எங்களுக்கு எல்லாம் மிக முக்கியமான பூக்கள். அதே போன்று புரிந்து கொள்வது, இதை நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம். புரிந்து கொள்வது அதோடு மிக முக்கியமானது. புரிந்து கொள்வதற்கு செவிசாய்ப்பதும் முக்கியம். செவிசாய்ப்பது என்றால் என்ன? ஒரு நாள் நான் காலையிலே பத்திரிகை பார்த்து கொண்டிருந்தேன். என்னுடைய மனைவி தேநீரை கொண்டு வரும்பொழுதே சொன்னார், பேப்பர் பார்க்குறீங்க போல இருக்குது என்று வந்தார். நான் உடனே என்னுடைய கண்ணாடியை கழட்டி வைத்துவிட்டு பேப்பரை மடித்து வைத்துவிட்டு, இருங்கோ, என்ன சொல்லுங்கோ என்று கேட்டேன். ஆனால் அவர் சொன்னது என்ன? பேப்பர் பார்க்குறீங்க போல இருக்குன்னு. ஆனால் இங்கே சொல்ல வந்த செய்தி என்ன? உங்களோடு கொஞ்சம் கதைக்க வேண்டும், இதுதான் சொல்ல வந்த செய்தி. ஆனால் சொன்ன செய்தி பேப்பர் பார்க்குறீங்க போல இருக்கு. அப்போது இங்கே செவிசாய்ப்பு தாண்டா என்ன? சொல்லுகின்ற வார்த்தைகளா? இல்லை, சொல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற வார்த்தைகள், உணர்ச்சிகள், சொல்ல வந்த விடயம் என்ன, எதிர்பார்ப்புகள், சகலதையும் நாங்கள் செவிசாய்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செவி சாய்த்தலுக்கும் புரிந்து கொள்வதற்கும் இடையிலே மிக நெருக்கமான உறவு உண்டு. இன்னும் ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகின்றேன். ஒரு நாள் ஒரு மனைவி கணவனிடம் கூறுகின்றார், என்ன, எங்களுடைய உறவினர்கள் வயது போய்விட்டது, அவர்களை பார்ப்பதற்காக ஒருக்கா போயிட்டு வருவோம் என்று. அப்போது இந்த கணவன் சொல்லுகின்றான், ஐயோ நான் வரையில்லை. போனால் புறுபுறுத்து கொண்டிருப்பார், நான் வரவில்லை என்றார். அப்போ மனைவி சொல்லுகின்றார், இன்றைக்கு ஒரு நாளைக்குத்தானே, வாருங்கள் போயிட்டு வருவோம். சரி, வருகின்றேன். அவர்கள் அது இது சொன்னால் இனிமேல் நான் வரவே மாட்டேன் என்று சொன்னார். சரி வாங்கன்னு கூட்டின்னு போயாச்சு. இவர்கள் போய் அந்த வீட்டிலே போயிட்டு கதவை தட்டுகின்றார்கள், பெல் அடிக்கின்றார்கள். அப்போ அந்த முதியவர் வருகின்றார். வாங்க, இப்போ தானே உங்களுக்கு எங்களோட ரோட்டு ஞாபகம் வந்துச்சு, எங்களெல்லாம் இப்போ தானே உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் பெரிய பெரியாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, எங்களை எல்லாமே யோசிக்க போகிறீர்கள், வாங்க இருங்க என்று சொல்லுகின்றார். இப்போ கணவன் சொல்லுகின்றார், பார்த்தீங்களா, இதுக்குத்தான் நான் வரமாட்டேன்னு சொன்னாண்டு இவருக்கு சொல்லுகின்றார். மனைவி சொல்லுகின்றார், ஐயோ சத்தம் போடாமல் இருங்க. இந்த நிகழ்ச்சியை எடுத்தால் இந்த முதியவர் என்ன சொல்லுகின்றார், இப்போத்தானே உங்களுக்கு எங்களை ஞாபகம் வந்ததுன்று. அப்போ உடனே இந்த கணவனுக்கு கோபம் வந்து விட்டது. ஆனால் இவர் செவிசாய்க்கவில்லை, அந்த முதியவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கவில்லை.
இவர் சொன்ன விதத்தைத்தான் அவர் பிடித்தார். சொல்ல வந்த விடயத்தை பிடிக்கவில்லை. அவருடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளவில்லை. உள்ளுக்குள்ளே இருந்த நிகழ்ச்சி என்ன? சொல்ல நினைத்தது எதை? என்ன உணர்ச்சி இருந்தது? அட பிள்ளைகளே, அடிக்கடி வாங்க, உங்களோட அன்பு எனக்கு தேவை, ஒரு தொலைபேசி டெலிஃபோனாவது பண்ணுங்கடா. இதுதான் உள்ளுக்குள்ளே இருந்தது. ஆனால் சொன்ன விதம் இப்போ தானே உங்களுக்கு எங்களை ஞாபகம் வந்துச்சு. உள்ளுக்குள்ளே இருந்தது எதிர்பார்த்தது ஒன்று, சொன்ன விதம் வேறு. ஆகவே செவி சாய்ப்பது என்று சொன்னால் சொல்லுகின்ற விதத்தையும் சொல்லுகின்ற வார்த்தைகளை மட்டுமல்ல, சொல்ல நினைத்த உணர்ச்சிகள், சொல்ல வந்தவைகளையும் செவி சாய்க்க வேண்டும். இன்னும் ஒரு சின்ன அனுபவத்தை சொல்லுகின்றேன். மகன் ஒருவர் ஒரு பெண்ணோடு இவர் காதலிக்கின்றார், பெண்ணை காதலிக்கின்றார். இப்போது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் விருப்பமில்லை. சொல்லி சொல்லி பார்த்தார்கள், இவன் கைவிடுவதாக இல்லை. ஒரு நாள் இந்த அப்பா என்ன சொல்லுகின்றார், மகனிடம் கொஞ்சம் சூடாக சொல்லுகின்றார், இதை கையை விடு, உனக்கு பொருத்தமில்லை, எங்கள் குடும்பத்துக்கு ஒத்து வராதன். இல்லை இல்லை, நான் அவளைத்தான் செய்வேன். அப்போது இந்த அப்பாவுக்கு கோபம் வந்து விட்டது. சொன்னார், நீ அவளை செய்கிறதா இருந்தா நீ வீட்டை விட்டு போயிடு, நீ எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் உனக்கு அப்பாவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். அடுத்த நாள் இவன் போய்விட்டான். போய் அங்கே சொல்லுகின்றான், அப்பா போக சொல்லிட்டார், நான் அவருக்கு பிள்ளையும் இல்லையாம், அவர் எனக்கு அப்பாவும் இல்லையாம் என்று. இங்கே பாருங்கள், இந்த மகன் அப்பாவை புரிந்து கொள்ளவில்லை. அப்பா இங்கே கடுமையாக சொன்னதுக்கு காரணம், நீ இதை செய்யலைன்னா விட்டுட்டு போன்னு சொன்னால் போ என்று சொல்வதல்ல, இதை கையை விடு என்றுதான் அர்த்தம். இதுக்கு செவிசாய்க்கவில்லை. அவர் சொன்ன விதத்தை பிடித்தாரே ஒழிய சொல்ல வந்த செய்தியை எடுக்கவில்லை, உள்ளே இருந்த உணர்ச்சியை எடுக்கவில்லை. அப்போது அதிகமான குடும்பங்களிலே இன்றைக்கி சிக்கல் பிரச்சனை வருவதற்கு காரணம் புரிந்து கொள்ளாத நிலை, செவிசாய்ப்பதில்லை. சொல்லுகின்ற வார்த்தைகளைத்தான் கேட்கின்றார்கள் ஒழிய சொல்ல நினைக்கின்ற வார்த்தைகளே அல்ல, சொல்ல நினைக்கின்ற வார்த்தைகளே அல்ல. அன்பு சகோதரர்களே, இந்த செவிசாய்ப்பதும் புரிந்து கொள்வதும் மிக முக்கியமான ஒன்று, மிக முக்கியமான ஒன்று. ஆகவே அன்பு செய்வது, மன்னிப்பது, புரிந்து கொள்வது, செவிசாய்ப்பது, இது மிக முக்கியமானது. இதை விட உறவுக்கு முக்கியம் விட்டு கொடுப்பது. எதை விட்டு கொடுப்பது? பாவமான செயலுக்கு விட்டு கொடுக்க முடியுமா? இல்லை. பாவமான செயலுக்கு எப்படி விட்டு கொடுப்பது? விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் விட்டு கொடுக்கக்கூடிய விடயங்களுக்கு விட்டு கொடுக்கலாம் தானே. ஒரு நாள் ஒரு கணவனும் மனைவியும் அவருடைய வீட்டுக்குள்ளே இருந்து கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் ஒரு எலி ஒன்று ஓடி வந்து விட்டது. அந்த எலி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு அது வழியால் ஓடிவிட்டது. இப்போ கணவன் சொல்லுகின்றார், இந்த எலி அந்த கதவால் தான் ஓடினது. மனைவி சொல்லுகின்றார், இல்லை இல்லை, இந்த கதவால் தான் ஓடினது. இப்போ ரெண்டு பேருக்கு இடையில் சண்டை. இவ்வளவுக்கு சண்டை என்றால் மனைவிக்கு கோபம் வந்து வீட்டை விட்டு கொண்டு அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டார். அங்கே போன உடனே அவருடைய அம்மாவும் அப்பாவும், என்ன பிள்ளை வந்திருக்கிறாய், எனக்கு அவரோட இருக்கலாது, என்னால் இருக்கலாது. ஏனம்மா? அவர் சொல்கிற பேச்சு சுவான் சொல்கிற முயலுக்கு 3 காலன்னு நிற்கிறார், அவரோட வாழ முடியாது. அவர்கள் ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி மகளை சாப்பாடு கொடுத்து தூங்க வைத்து விட்டார்கள், நித்திர உள்ள வைத்து விட்டார்கள். அடுத்த நாள் எழும்பினதும் ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி, சரி அம்மா நீ வீட்டை போன்னு சொல்லி அனுப்புகிறார்கள். இவள் இப்போ வீட்டுக்கு வருகின்றாள், தன்னுடைய வீட்டுக்கு. கணவன் பத்திரிகையை பார்த்து கொண்டு இருக்கின்றார். அப்போது இப்போ வந்து உட்கார்ந்து விட்டார். 2 பேரும் கதைக்க இல்லை. ஒரு 5 நிமிஷம் மௌனமாக இருக்கின்றார்கள். கணவன் நினைக்கின்றார், நான் போக சொல்ல இல்லை தானே, அவள் தானே போனவ, அவள் கதை கட்டும். மனைவி நினைக்கின்றார், இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கிறேன், அவர் கதைச்சா என்ன. இப்படியே இன்னொரு 5 நிமிடம் போயிடும். அதுக்கு பிறகு கணவன் யோசிக்கிறார், சரி நானே கதைப்போம் சொல்லி, நான் சொல்கிற நேரம் ஒத்துக்கொண்டிருந்தால் ஏனப்பா இந்த மாதிரி எப்படி ஒத்துக்கொள்கிறதுன்னு சொல்லி திரும்ப சண்டை வந்துடுச்சு. இந்த கண்ணால் பார்த்தனே இந்த இடத்து இதாலான போனது வெளி. இப்போ சண்டை வந்து அவர்கள் இருவரும் இப்பொழுது பிரிந்து விட்டார்கள், விவாகரத்து பண்ணிவிட்டார்கள். இது உண்மை கதை. அப்போது அவர்களுக்கு எளியாக இருக்கலாம், உங்களுக்கு சின்ன 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 நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். விட்டு கொடுக்க வேண்டியவர்களுக்கு விட்டு கொடுக்கலாம் தானே, விட்டு கொடுக்க முடியாதவர்களுக்கு விட்டு கொடுக்காமல் இருக்கலாம். ஆகவே
விட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு, நான் சொல்வதை விட மனைவி சொல்வது அல்லது கணவன் சொல்வது நல்லா இருந்தால் விட்டு கொடுக்கலாம் தானே. அதுவும் மிக முக்கியம். இன்னும் ஒன்று, எங்களது குடும்பங்களிலே திருமணத்துக்கு முதல் ஒருவரை நன்றாக பாராட்டுகின்றோம். ஆனால் திருமணத்தின் பின்பு அந்த பாராட்டுகின்ற நிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகின்றது. இதுக்கு காசு தேவையில்லை, நல்ல விடயங்களாக இருந்தால் பாராட்டலாம். எங்களது பிள்ளைகளை கூட பாருங்கள், அவர்கள் நன்றாக படித்து ஒரு 3-4 பாடங்களில் நல்லாக சித்தி அடைந்திருப்பார்கள். 70-80க்கு மேலே மார்க்ஸ் வாங்கியிருப்பார்கள். ஆனால் ஒரு பாடம் 2 பாடத்திலே குறைந்திருப்பார்கள். ஆனால் பெற்றோர்கள் என்ன செய்கின்றோம்? இந்த குறைந்த பாடத்தை எடுத்து திட்டுகின்றோம். ஆனால் நல்லதாக 3-4 பாடத்திலே 70-80க்கு மேட்டில் எடுத்திருக்கிறார்களே, அதை பாராட்டுவதில்லை. அந்த குழந்தைகள் நல்லதை செய்யும் பொழுது பாராட்டி தட்டி கொடுப்பவர்கள் குறைவு. இதனாலே பிள்ளைகளுக்கு ஒரு மன உளைச்சல் வருகின்றது. நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் என்னை பாராட்டுகிறார்கள் இல்லையே. நாங்கள் நல்லது செய்யும் பொழுதுங்கிறது, பிள்ளைகளோ கணவனோ மனைவியோ மற்றவர்களோ அப்பாவோ அம்மாவோ பாராட்டும் பொழுது, நல்லது செய்யும் பொழுது, பொய்யுக்கு பாராட்டக்கூடாது, ஏமாற்றுவதற்காக பாராட்டுவதில்லை, அன்போடு பாராட்டும் பொழுது அது அவர்களுக்கு எவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்கும், எவ்வளோ ஒரு உற்சாகத்தை தரும், எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை தரும். அடுத்தது மதிப்பது. மதிப்பதுன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஆசை என்ன, மதிக்க வேணும். இப்போது எல்லாருக்கும் முன்னால், பிள்ளைகளுக்கு முன்னால் மனைவியை மட்டம் தட்டி மதிக்காமல் கணவன் ஏசுகின்றான், அல்லது மற்றாக்களுக்கு முன்னால் கணவனை மட்டம் தட்டி மதிக்காமல் மனைவி குறைகளை சொல்லி கொண்டிருக்கின்றாள். எவ்வளவு வேதனை வரும். நாங்கள் ஒவ்வொருவருமே என்னை மதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அப்போது மற்றவர் என்னை மதிக்கவில்லையே எனக்கு கோபம் வருகின்றது. அதுபோல தான் மற்றவருக்கும் நான் மதிக்கவில்லையெல்லாம் கோபம் வரத்தான் செய்யும். இதை நாங்கள் கொஞ்சமாவது யோசிக்கிறோமா? நான் எதிர்பார்ப்பதை மற்றவர் எதிர்பார்ப்பார் தானே. நீங்கள் எதை மற்றவர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அதை மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போ மதிக்கிறது ஒரு நல்ல பழக்கம் தானே. அது மட்டுமல்ல, அக்கறை காட்டுவது. அக்கறை காட்டுவது திருமணத்துக்கு முதல் அக்கறை காட்டுவோம், இயற்கைக்கு மாறாக அக்கறை காட்டுவோம், அடிக்கடி தொலைபேசியிலே கதைப்போம். ஆனால் திருமணத்துக்கு பிறகு நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி, அதுக்கு பிறகு டெலிஃபோன் எடுத்தாலே கத்துவோம், ஏன் இப்போ இந்த நேரம் எடுக்கிறாய். அப்போது ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்பது என்னை பாராட்ட வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், மதிக்க வேண்டும், கௌரவிக்க வேண்டும். இதைத்தானே எதிர்பார்க்கிறார்கள். நானும் அதைத்தானே எதிர்பார்க்கிறேன். மற்றவர்கள் என்னைக்கு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை ஏன் நான் கொடுக்கக்கூடாது? கொடுங்கள், உங்களுக்கும் கொடுக்கப்படும். எந்த அளவால் அளந்து கொடுக்கிறீர்களோ அந்த அளவால் உங்களுக்கும் கிடைக்கும் என்று சொல்லுகின்றாரே. அதே போல் தான் அக்கறை காட்டுவதும். இந்த அக்கறை காட்டுவதும் மிக முக்கியமான ஒன்று தானே. எங்களது பிள்ளைகளிலே, கணவனிலே, மனைவியிலே, அப்பாவிலே, அம்மாவிலே, விசேஷமாக வயது முதிர்ந்தவர் அப்பாவும் அம்மாவும் இருந்தால் வயது போக போக குழந்தைகளாக மாறுவார்கள். அது கஷ்டமான ஒன்று. வயது முதிர்ந்தவர்களை வைத்து பராமரிப்பது என்பது மிக மிக கஷ்டம். ஏன்? வயது போக போக அவர்கள் மனநிலையிலே உடல்நிலையிலும் குழந்தைகளாக மாறிக்கொண்டு வருவார்கள். உடல் பலவீனமாக தொடங்கும், காது கேட்காமல் இருக்கும், கண் பார்வை மங்கும், ஒரு சந்தேகம் பயம் வரும். இவர்கள் என்னை பற்றி தான் கதைக்கிறார்கள், எனக்கு ஒன்று சொல்கிறார்கள் இல்லையே. காரணம், இவர்களுக்கு காது கேட்காதபடினாலும் சொல்கிறதுக்கு விருப்பம் வராது. பேரப்பிள்ளைகளும் கூப்பிட விட்டுட்டு ஓடிடும். அப்போ இந்த வயது போனவர்களுக்கு மனதிலே ஒரு வேதனை, மனதிலே ஒரு விரக்தி, மனதிலே ஒரு தனிமை வரும். அந்த நேரம் நானும் நீங்களும் எங்களது முதியவர்களை அன்போடு கவனிப்பதற்கு, அவர்களது உணர்ச்சிகளுக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும். இந்த காலத்திலே நாங்கள் எங்களது அன்பின் பரிணாம சங்கத்தின் மூலமாக தொடங்கி இருக்கின்றோம் உணர்ச்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கின்ற தானம். அது என்ன? உணர்ச்சிகளுக்கு ஆதரவு தானங்கள் பல வகை. ஒன்று அன்னதானம், குளிர்பானங்கள் கொடுக்கின்ற தானம், கண் தானம், இப்படி எத்தனையோ தானம். அதே போன்று மற்றவருடைய உணர்ச்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கின்ற தானம். கவலையோடு இருக்கின்ற ஒரு குழந்தை அம்மாவுடைய மடியிலே போய் அம்மா தலையை தடவி நாங்கள் சொல்லி அழும்பொழுது, எங்களது வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கும் பொழுது எவ்வளவு ஆறுதல். அதே போல் எங்களது வீட்டில் இருக்கின்ற கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு அல்லது அம்மா அப்பாவுக்கு, சகோதரர்களுக்கு, மற்றவர்களுக்கு
நாங்கள் எங்களது பார்வையால் தானம் கொடுக்கலாம். இதக்கமான கனிவான பார்வையால், வார்த்தைகளால், எங்களது செயல்களால், மற்றவருடைய கொதித்த உணர்ச்சிகள், கோப உணர்ச்சியாக இருக்கலாம், பய உணர்ச்சியாக இருக்கலாம், கவலை உணர்ச்சியாக இருக்கலாம், இப்படிப்பட்ட சோர்வு உணர்ச்சியாக இருக்கலாம். இந்த உணர்ச்சிகளுக்கு ஆறுதல் கொடுக்கும் பொழுது மற்றவர் சொல்வதை, இன்றைக்கு மற்றவர் சொல்வதை கேட்பதற்கு யாரும் இல்லை. அதிகமான தற்கொலைகள் அப்படி நடக்கின்றது. தன்னுடைய வேதனையை சொல்ல யாரும் இல்லை, தன்னுடைய கவலையை சொல்லி ஆறுவதற்கு யாரும் இல்லை. எல்லாருமே பிஸி, எல்லாரும் ஓடுகின்றார்கள். நேரமில்லை, நேரமில்லை, நேரமில்லை. நின்று கொண்டு தான் சாப்பிடுகின்றார்கள், நின்று கொண்டு தான் குடிக்கின்றார்கள். ஓடி ஓடி பறக்க பறக்க பதட்டப்பட்டு கொண்டு ஓடுகின்றார்கள். இதை எடுத்தாலும் பிள்ளைகளும் ஓடுகின்றார்கள், அம்மா அப்பாவும் ஓடுகின்றார்கள். அப்போது வீட்டில் இருக்கிற வயசு போனவர்களுக்கு கதைக்க யாரும் இல்லை, வீட்டில் இருக்கிற மனைவிக்கு கதைக்க யாரும் இல்லை. வேலை முடிந்து கணவன் வந்தால் உடனே டிவிக்கு முன்னால் போகிறார். அவள் பார்த்து கொண்டிருக்கின்றால் கதைக்கலாம் என்று. ஆனால் இவர் என்ன செய்கின்றார்? இயலாது. இவர் அங்கே வேறு வேலை, பேப்பர் பார்க்கின்றார் அல்லது டிவிக்கு முன்னால் போயிருக்கின்றார். அப்போது எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு, 4 சுவருக்குள்ளே வேலை செய்து கொண்டிருந்த மனைவிக்கு 2 வார்த்தை கதைப்பதற்கு இவர் இடம் கொடுப்பதில்லை. அப்போ எவ்வளவு வேதனை வரும், எவ்வளவு கஷ்டம் வரும், உணர்ச்சிகள் கொதிக்கும் அல்லவா? அப்போ என்னுடைய மனைவியினுடைய, பிள்ளைகளுடைய, வீட்டில் இருக்கின்ற வயது முதிர்ந்த அம்மாவோ அப்பாவோ மாமாவோ மாவியோ அவருடைய உணர்ச்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கின்ற தானத்தை கொடுக்க முடியாதா? அன்பு சகோதரர்களே, இயேசுநாதர் பாருங்கள், சிலுவையிலும் கூட இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுடைய பாவங்களை மன்னியும் என்று எவ்வளோ ஒரு ஆறுதலான வார்த்தை கொடுத்தார். அதே போல் வலது பக்கத்து கள்ளன் அவன் பயந்து ஒடுங்கி கொண்டிருக்கின்றான். இன்றே நீ என்னோடு பரகதியில் இருப்பாய். என் அன்பு சகோதரர்களே, இறைவன் அன்புள்ளவர், இறைவன் மாறாதவர். கண்ணுக்கு தெரியாத கடவுளை மற்றவர் காண்பது எப்படி? எனது சாட்சியத்தின் மூலமாக, என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக தான் கடவுளை காண முடியும். ஆகவே இறைவனுடைய அன்பை ஒருவர் காண வேண்டுமாக இருந்தால் அது என்னவருடைய வாழ்க்கையின் மூலமாகத்தான். கண்ணுக்கு தெரியாத இறைவனை அன்பு செய்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு கண்ணுக்கு தெரிகின்ற உனது சகோதரனை சகோதரியை அன்பு செய்யவில்லையேல் அவன் பொய்யன் பைபிளிலே சொல்லப்படுகின்றது. ஆகவே கண்களுக்கு தெரியாத ஒரு கடவுளை நாங்கள் காட்டுவது எங்களது சாட்சியத்தின் மூலமாக, எங்களது அன்பின் மூலமாக, நாங்கள் மற்றவர்களுக்கு செவிசாய்ப்பதன் மூலமாக, ஒருவரை அக்கறையோடு கவனிப்பதன் மூலமாக, எங்கள் புன்சிரிப்பால், நல்ல வார்த்தைகளால், இவ்வளவுதான் இருந்தால் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஐயா. ஆனால் அந்த நிகழ்ச்சி வரும்பொழுது எங்களே மறக்கின்றோம். என்ன காரணம்? உணர்ச்சிகள் கொந்தளிக்கின்றது. உணர்ச்சிகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு படித்திருக்கின்றார்கள், பட்டம் பெற்றிருக்கின்றார்கள், பேராசிரியராக கூட இருக்கின்றார்கள். ஆனால் உணர்ச்சிகளுக்கு ஆதரவு கொடுக்க யாரும் இல்லை. உணர்ச்சி கொந்தளிப்பிலே கத்துகின்றோம், மற்றவருடைய உணர்ச்சிகளை காயப்படுத்துகின்றோம். அறிவு ரீதியாக பட்டம் பெற்றிருந்தாலும் உணர்ச்சிகளிலே முதிர்ச்சி இல்லை. ஆகவே உணர்ச்சிகள் இன்றைக்கு எங்களுடைய வழிபாடுகளாக இருக்கலாம், சுபங்களாக இருக்கலாம், குடும்பத்திலே நாங்கள் வாழ்கின்ற விதமாக இருக்கலாம், எங்களது உணர்ச்சிகளை சுகப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளாக, ஆலயத்துக்கு சென்றதும் பாடுகின்ற பாடல்கள் எங்களது உணர்ச்சிகளுக்கு சுகப்படுத்துகின்ற பாடல்கள், உணர்ச்சிகளை கொந்தளிக்கின்றது அல்ல, எரிச்சல் மூட்டுகிறது அல்ல, அன்பையும் உணர்ச்சிகளை சுகமாக்குகின்ற, காயப்பட்ட உணர்ச்சிகள் சுகமாகின்ற விதத்திலே நாங்கள் நடக்கின்றோமா? இது இன்றைக்கு அவசியமாக இருக்கின்றது. ஒரு குழந்தை கூட சின்ன வயதிலே தன்னுடைய அம்மா என்னை அன்பு செய்கின்றார் என்று எப்படி அறியும்? ஸ்பர்சத்தின் மூலமாக, தொடுகை உணர்வின் மூலமாக. நீ எப்படி பிள்ளைக்கு நீ சேவை செய்தாய் என்பது ஞாபகத்தில் இல்லை. என்ன செய்தாய் என்பது அல்ல, எப்படி செய்தாய் என்பதுதான் முக்கியம். பால் கொடுக்கும் பொழுது எப்படி அணைத்து கொடுத்தோம், குளிப்பாட்டும் பொழுது எப்படி அந்த குழந்தையை அணைத்து நாங்கள் குளிப்பாட்டினோம், உடை உடுத்தும் பொழுது, இது தொடுகை உணர்வின் மூலமாகத்தான் அந்த குழந்தை இந்த விதங்களிலே என்னிலே அன்பா இல்லையான்னு அறிந்து கொள்ளும் சின்ன வயசிலே. ஆகவே சின்ன குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட வயது வரை எங்களிலே தங்கி வாழ்கின்றது. பிள்ளைகள் என்பது செல்வம் அல்லவா? அப்போ இந்த பிள்ளைகளோடு நல்ல உறவை ஏற்படுத்த அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகளுக்கு செய்கின்ற பெரிய சேவை என்னென்னு நினைக்கின்றீர்கள்? குழந்தைகள், பிள்ளைகள் காணக்கூடிய விதத்திலே
கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருப்பது. அதுதான் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய சிறந்த சேவை. இதை செய்யாமல் நல்ல பள்ளிக்கூடத்தில் போட்டோ, நல்ல உடுப்பு வாங்கி கொடுத்தோ, நல்ல உணவுகளை கொடுத்தோ, பேங்கில் நிறைய காசு போட்டோ பிரயோசனம் இல்லாமல் போய்விடும். இதை செய்யாட்டால் இதை செய்யும் பொழுது அவை பிரயோசனமாக இருக்கும். அப்போது எங்களது குடும்பங்கள் ஆலயங்களாக மாற வேண்டும். எப்படி? லேசான ஒன்றல்ல, அறிவிலே எல்லாம் தெரியும். இதுக்கு கஷ்டப்பட வேண்டும். கஷ்டப்படாமல் என்னை பலப்படுத்துகிற ஆண்டவருக்குள், பிலிப்பி 4:13, என்னை பலப்படுத்துகிற ஆண்டவருக்குள் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. எதுக்கு? பழி வாங்கிறதுக்கா? இன்றைக்கி நாங்கள் பழி வாங்கத்தான் முழு சக்தியை பயன்படுத்துகின்றோம். கோபத்தை காட்ட, மன்னிக்க முடியாதுன்னு சொல்ல எங்களது சக்திகளை எல்லாம் பயன்படுத்துகின்றோம். ஆனால் மன்னிப்பதற்கு, அன்பு செய்வதற்கு, பாராட்டுவதற்கு, அக்கறை காட்டுவதற்கு, செவிசாய்ப்பதற்கு கஷ்டப்படுவோமா? 2 மடங்கு கஷ்டப்படுகின்றோம் பொருளாதாரத்தை தேட. அதைவிட 2 மடங்கு கஷ்டப்படுவோம் உறவுகளை வளர்க்க. கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் பெற்றோர் உறவு, சகோதர உறவு, மற்றவர்களோடு உறவு வளர்ப்பதற்கு நானும் நீங்களும் கஷ்டப்பட வேண்டும். ஏனென்றால் இங்கே 2 3 என்னுடைய நாமத்தினாலே ஒருமனப்படுகிறார்களோ, ஒன்று கூடி இருக்கிறார்களோ, அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே அவரை எங்கள் மத்தியிலே அழைப்பதற்கு, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க ஒருமனப்பட வேண்டும், ஒற்றுமையாக வேண்டும். ஆகவே உடன்பிறப்புகளிடையே காணப்படுகின்ற ஒற்றுமை, அடுத்திருப்பவரோடு ஏற்படுகின்ற நட்பு, தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியர். இது அறிவிலே மட்டும் தெரிந்தால் போதாது, எங்களது வாழ்க்கையிலே, உணர்ச்சிகளிலே சாட்சியங்களாக இருக்கும் பொழுதுதான் அது இன்று வளர்ந்து வருகின்ற எங்களது குழந்தைகளுக்கு அது முன்மாதிரியாக அமையும். ஆகவே ஒரு கணம் சபிப்போமா அன்பு சகோதரர்களே? இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய அன்பு, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய இரக்கத்தை ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் வேதனையிலும், கவலையிலும், நோயிலும், பயத்திலும், கடன் தொல்லையிலும் வாடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஆறுதலை கூடும். தற்கொலை பண்ணினால் நல்லவென்ற எண்ணத்திலே, விரக்தியில், விளிம்பிலே இருப்பவர்களுக்கும் நீர் ஆறுதலை கூடும் ஆண்டவரே. அவருடைய உணர்ச்சிகளுக்கு நீர் ஆறுதல் கூடும் ஆண்டவரே. சுகப்படுத்தும் ஆண்டவரே. நோய்களை சுகப்படுத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்மிடம் வந்தவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டீர். உம்மிடம் வந்தவர்கள் வெட்கப்பட்டு போனது இல்லையப்பா. உம்முடைய அன்பினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இந்த உறவை வளர்ப்பதற்கு கஷ்டப்படக்கூடிய விதத்திலே ஒவ்வொருவருக்கும் அந்த சக்தியை கொடும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அன்பு சகோதரர்களே, நாங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்கின்ற விதத்தை பற்றி பார்த்து கொண்டு வந்தோம். இதில் முக்கியமானது இறைவனை அறிந்து அவருடைய அன்பை விசுவசிப்பது. அதே போல் என்னோடு நல்ல உறவை ஏற்படுத்துவதும், மற்றவர்களோடு நல்ல உறவை ஏற்படுத்துவதும் மிக முக்கியமான ஒன்று. இந்த அழைத்தல், இது ஒரு அழைத்தல். இந்த அழைத்தலுக்காக இறைவன் எங்களை ஒரு கொஞ்சம் பேரை அழைத்திருக்கின்றார். நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நாங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆகவே வரும் வார்த்தைகளால் அல்ல, எங்களது செயலால் சாட்சிகளாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் இறைவனுடைய சீடர்கள், ஆண்டவருடைய சீடர்கள் என்று எங்களை பார்த்து சொல்வார்கள். அவர்கள் சாட்சிய வாழ்வு தான் முக்கியம். அறிவிலே இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் இறையியல் படித்திருக்கின்றோம். அதிகமானவர்கள் இறையியல் படித்திருக்கின்றார்கள், அதிகமானவர்கள் பட்டம் பெற்றிருக்கின்றார்கள், அதிகமானவர்கள் ஏதோ படித்திருக்கின்றோம். இதெல்லாம் தெரியும். ஆனால் செயலிலே இறக்குவதற்கு எங்களது சுபம் அழகாக வேண்டும். ஆகவே அன்பு சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இந்த வாழ்க்கைக்குள்ளாக ஆசைப்படுவோம். அது மட்டுமல்ல, இந்த தொலைக்காட்சி நிறுவனத்திலே உள்ளவர்களுக்காக செபியுங்கள். அவர்களுக்கு பொருளாதாரத்திலேயோ அல்லது செபத்திலேயோ உதவி செய்வதற்கு நானும் நீங்களும் உற்சாகம் எடுப்போம். இதை ஆசீர்வதிப்போம், இவர்களுக்காக செபிப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.